நண்பா நம்மக்கிட்ட எப்படியும் 2 ரிமோட்கள் வந்து நம்ம டிவி ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். முன்னாடிலாம் ஒரே ரிமோட் தான். ஏன்னா நம்மளால ஆர்எஃப் சிக்னல் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு ரிமோட் ஆன் பண்ணி அதிலே வந்து சேனலை மாற்றிட்டு இருந்தோம். இப்போ ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு வந்ததால் நம்ம வந்து 2 ரிமோட் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த 2 ரிமோட்டையும் ஒரே ரிமோட்டாக மாற்றலாம். அதுக்கு தான் வந்து நம்மளுடைய டிவி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வாங்கின செட்டாப் பாக்ஸ் அண்ட் டிடிஹெச் எதுவாக இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரிமோட்டை இது கூட பேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது அது மட்டும்தான். உங்களோட நண்பர் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். எந்த ரிமோட் இருந்தாலும் டிடிஹெச்லையும் இந்த மாதிரி பட்டன் வந்து கொடுக்குறாங்க. இந்த செட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து டவுன் ஆகிடும், ரெண்டாவது பிரைட் ஆகும். அதுக்கடுத்து இந்த ரிமோட்டுக்கு நேராக இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த பட்டனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை லாங் ப்ரெஸ் அழுத்தி பிடிக்கணும். பிடிச்சிட்டிங்கன்னா பேர் ஆகிட்டுனா அந்த லைட் நின்றுடும். அடுத்து நமக்கு வால்யூம் டவுன், அதுமாதிரி இங்கே வால்யூம் டவுன் பட்டன், அதுமாதிரி இங்கேயும் வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே பேர் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து வால்யூம் அப், அதுமாதிரி இங்கேயும் வால்யூம் அப். கரெக்ட். அடுத்து டிவி இன் சோர்ஸு அது திடீர்னு மாத்திரதாக இருந்தால் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கேயும் சோர்ஸ். ஓகே, பேர் ஆகிட்டுனா அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த ரிமோட்டில் அப்படியே செட் அகைன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இனி இதை உங்களுக்கு முன்னாடியே வந்து நான் செக் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகே நண்பா, இப்போ பாருங்கள் டிவி வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த ரிமோட் மூலமாக டிவி கண்ட்ரோல் இந்த ஆப்ஷன் மூலமாக ஆன் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் மாறிட்டு பார்த்தாலும் தெரியும். இப்போ டிவி ஆன் ஆகுது. ஓகே, டிவி ஆன் ஆகிட்டு இப்போ செட்டாப் பாக்ஸு நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம். வால்யூம் டிவியில் உள்ள வால்யூமை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் உள்ள வால்யூம் தான் கம்மியாகுது.